17ஆம் நூற்றாண்டில் ரெனே டெஸ்கார்டஸ் என்ற கணித அறிஞர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் படுத்திருந்தார். தான் படுத்திருந்த இடத்தின் மேல் தளத்தில் பல்வேறு இடங்களில் மாறி மாறி அமர்ந்த ஒரு பூச்சியினை கண்டார். அந்த பூச்சி எந்தெந்த இடங்களிலெல்லாம் அமர்ந்தது என்று அறிய விரும்பினார். மறுநாள் அந்த அறையின் மேல் தளத்தை ஒரு தாளில் வரைந்தார். விளிம்புகளை கிடைமட்ட செங்குத்து கோடுகளாக வரைந்து கொண்டார். அந்த செங்குத்து கோடுகளை அடிப்படையாக கொண்டு அவர் திசைகளை பயன்படுத்தி பூச்சியானது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் நகர்ந்து அமர்ந்த இடங்களை குறிப்பதற்கு தெரிந்து கொண்டார். அந்த பூச்சி உட்கார்ந்த இடங்களை தளத்தில் x, y என அழைத்தார். அது 2 மதிப்புகளை குறிக்கிறது. ஒன்று கிடைமட்ட திசையையும் மற்றொன்று செங்குத்து திசையையும் குறிக்கிறது. இதுவே வரைபடங்கள் என்ற கருத்தியல் உருவாக காரணமாயிற்று.